எம்டிசி பெரியார் நகர் பேருந்து நிலையம். சிஎம்டிஏ அவர்களால் இது கட்டமைக்கப்பட்டது. சுமார் ஒரு வாரத்திற்கு முன்புதான் இந்த பேருந்து நிலையத்தை அவர்கள் புதியதாக கட்டினார்கள். பலமுறை நான் வந்துள்ளேன். இங்கிருந்து சில இடங்களுக்கு மட்டுமே பேருந்துகள் செல்லும். பாரிமணிக்கு செல்லும், கிண்டிக்கு செல்லும். இதுபோல் ஒரு 3-4 வழித்தடங்கள் தான் இங்கே இருக்கின்றன. இப்பொழுது நன்றாக அவர்கள் செய்துள்ளார்கள். 42 பேருந்து நிலையம் இருக்கிறது. இங்கிருந்து பீச்சுக்கு, மெரினா கடற்கரைக்கு செல்கிறது. அந்தந்த 42D பேருந்து இங்கே இருக்கிறது. பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட். ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே வரேன். இதோ B29N இங்கேருந்து இருக்குது. நான் ரொம்ப நாள் இந்த வண்டியில் தான் போனேன். எங்கே ஜெமினிக்கு. இது 42D பிராட்வே. இது 42, இதுவும் பிராட்வே தான். இதெல்லாம் பிராட்வே தான். இது 29CET பெசன் நகர் போகுது. 29C இது எக்ஸ்டென்ஷன் தான், ஈட்டின்னு போட்டிருக்காங்க. இது 29AET அண்ணா சதுக்கம் பீச். இப்படித்தான் வச்சுருக்காங்க. நான் இது வந்ததற்கு தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். இது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை திறந்து வைத்தார். இது 46 ET எம்ஜிஆர் கோயம்பேடு. ஈடி என்றாலே எக்ஸ்டென்ஷன். இது இரவு பேருந்தும் இதில் இருக்கிறது. கோயம்பேடு தான் எம்ஜிஆரும் பெயர் வைத்துள்ளார்கள். இது 42B. இதுவும் பிராட்வே தான். ஸோ ஒரு முறை இப்படி சுற்றி வந்து விட்டேன். இந்த பேருந்தையும் காணொளியாக செய்துவிட்டேன். அப்படியே வெளியே போய்விடலாம். இதை ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அனுப்ப வேண்டும் என்பதற்குத்தான் கேட்கிறேன். இதுபோல் இருக்கைகள் அங்கங்கே வைத்துள்ளார்கள். 42B நன்றாகவே இருக்கிறது. மிகப்பெரிய மழை வராது. முதலெல்லாம் அப்படி இல்லை. இதெல்லாம் புதுசாக கட்டினது தான். அதனால தான் இது சிறப்பாக இருக்குது. இதோ பௌர்ணமி இருக்குது. இன்றைக்கு பௌர்ணமி. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம்.